ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவீன் வாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, முஃபாசா த லயன் கிங் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஏசுங்க, இந்த படம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ திஸ் மூவி இஸ் அ ப்ரீக்வல் டு த லயன் கிங் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ த லயன் கிங் வந்துட்டு உங்களுக்கு கதை தெரியும். ஸோ முழுக்க முழுக்க முஃபாசாவோட பையன் சிம்பா எப்படி வந்துட்டு ஒரு லயன் கிங்காக ஆகுறாரு, சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டாரி வருங்க, சரிங்களா? பட் இந்த படம் வந்துட்டு ஒரு ப்ரீக்வல் இருக்கிறதுனால வந்துட்டு இது டைரெக்டாக அந்த அந்த பின் கதைக்கு போகாம, பேக் ஸ்டோரிக்கு போகாம, இது வந்துட்டு இப்போ ஆஃப்டர் த லயன் கிங் நம்ம சிம்பா பெருசாயிட்டு அவருக்கு ஒரு பொண்ணு கியாரான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன காப், சரிங்களா? ஸோ அது பிறந்து அதுக்கிட்ட இந்த பேக் ஸ்டோரியை சொல்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாரி டெல்லிங் மாதிரி தான் வந்துட்டு இந்த கடையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாரி டெல்லிங், இந்த ஸ்டாரியை யார் சொல்றதுன்னா வந்துட்டு நம்ம ரஃபிக்கு அந்த வெபுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த வெபுன் தான் வந்துட்டு, ஸோ உங்க தாத்தா எப்படி ஒரு லைன் கிங்கா வந்தாரு, முஃபாசாவை பத்தி யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு வந்து கியாராக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைங்க கதைக்கு பதிலாக வந்துட்டு அவங்க தாத்தாவோட பேக் ஸ்டோரியே வந்துட்டு ஒரு ஹிஸ்டரியை வந்துட்டு சொல்றாரு. ஸோ அது கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம டிமனும் என்ன வந்துட்டு பூம்பாவும் வந்துட்டு சேர்ந்து கதையை கேட்கோங்க, நல்ல காமெடி பண்ணிக்கிறோங்க, சரிங்களா? அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் எஸ்ங்க, ஸோ இந்த படம் வந்துட்டு ஐமேக்ஸ் 3Dலாம் வெளியாயிருச்சு. பட் நான் பார்க்க முடிஞ்சது வந்துட்டு 2Dல தான் பார்த்தேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஏன்டா 3Dல பார்க்கல அப்படின்னு அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. 3Dல மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைச்சா வந்துட்டு டிக்கெட்ஸ் இருந்தா, எனக்கும் டைம் இருந்தால் வந்துட்டு 3Dல கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க, நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்டாரி டெல்லிங்னால வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரி கதைலாம் கிடையாதுங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்தோன்னே வந்துட்டு காட்டுறாங்க சிம்பா வந்துட்டு அந்த காட்டுக்கு இப்போ வந்துட்டு லைன் கிங்கா இருக்காரு. ஸோ அவங்களோட பொண்ணை காட்டுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு இந்த பேக் ஸ்டோரி ஆரம்பிச்சிடுறாங்க. ரஃபிக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ முஃபாசா கதை வந்து அவங்க அப்பா கூட எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நடுவில் வந்துட்டு பிரேக் எடுத்துக்கிறாரு, சரிங்களா? ஸோ நம்மளால எப்படி சொல்ல, என்னால ஃபுல்லா அந்த வேர்ல்டுக்குள்ள போகும், அதாவது அந்த பேக் ஸ்டோரிக்குள்ள என்னால வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர முடியல. ஏன்னா வந்துட்டு இங்க கட் விழுவுது. இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாரி சொல்றாங்களா, கட் பண்ணி மறுபடியும் இந்த வேர்ல்டு, இந்த ஸ்டாரி டெல்லிங் வேர்ல்டுக்கு வந்துடுது, சரிங்களா? ரியல் வேர்ல்டுக்கு வந்து. ஸோ அங்கே வந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட்டுக்கு வந்துட்டு நம்ம பூம்பாவும் அந்த டிமோனும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒர்க் அவுட் ஆகாத சில காமெடிலாம் பண்ணிக்கிருக்காங்க. சில ஒர்க் அவுட் ஆகுது, சில ஒர்க் அவுட் ஆகலைங்க, சரிங்களா? ஸோ இது பிளஸ் மைனஸ் பேசாம எனக்கு என்ன ஃபீல் வந்து நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ அது வந்துட்டு என்னால அந்த பேக் ஸ்டோரி கூட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல சரியா, சரிங்களா? இது ஒரேடியே ஒரு பேக் ஸ்டோரியா இருந்திருந்தா எனக்கு ஒன்றும் ஈஸியா இருந்திருக்கும். ஃபுல்லா த்ரூ அவுட் அந்த ஒரு ஃபுல்லா அந்த 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 ஒரு அந்த வேர்ல்டுக்குள்ள நான் போயிட்டு வர்றதுக்கு, அந்த முஃபாசாவோட பேக் ஸ்டோரி ஃபுல்லா வந்து போயிட்டு வருது, கட்டு இல்லாம இருந்திருந்தா அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. ஸோ நான் இங்கிலீஷ் வெர்ஷன் தாங்க பார்த்தேன், தமிழையும் வழியாக வந்துச்சு. இப்போ ஆக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்குறப்போ. ஸோ இந்த படம் வந்துட்டு கியாராக்கு வந்துட்டு பேக் ஸ்டாரி டெல்லிங் பண்ணுற மாதிரி தான். ஸோ முஃபாசா அப்படி வந்தார் என்ன வந்துட்டு. அதுக்கப்புறம் ஸ்கார், நான் நினச்சிட்டு இருந்தேன்னா வந்துட்டு ஸ்காரும் முஃபாசாவும் வந்துட்டு, அது ஸ்கார் வந்துட்டு தாக்கா, சரிங்களா? டாக்காவும் முஃபாசா வந்துட்டு அண்ணன் தம்பி, அப்படி ரியல் அண்ணன் தம்பின்னு. பட் கிடையாது. ஸோ வந்துட்டு வேற ஒரு பகுதியில் இருக்கிற ஜங்கல், அந்த ஒரு வட்டாரத்தில் அங்கே ஒரு லயன் கிங் இருப்பாருங்களா. ஸோ அவரோட பையன் தான் வந்துட்டு தாக்கா, சரிங்களா? ஸோ இப்போ இப்படி வந்துட்டு டாக்காக்கு வந்துட்டு ஸ்கார் பேர் வந்துச்சு. ஸோ ஸ்கார் ஏன் வந்துட்டு முஃபாசா மேல செம்ம கடுப்புல இருந்தாரு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதெல்லாம் வந்துட்டு அந்த 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 ஸ்டாரிக்கெல்லாம் போகும்போது, ஸ்காரு உன்னை எப்படி வந்துட்டு லைன் கிங்ல காமிச்சாங்க, என்னடா இதுக்கெல்லாமா வந்துட்டு இப்படி எழுதி ஸ்காருக்கு இப்படி ஒரு 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 குறைவான ஒரு இப்படி ஒரு பேக் ஸ்டோரியா அப்படின்ட்டு தான், அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. இந்த வெட்டுலாம் விழுந்துச்சு. நீங்க பாத்துருப்பீங்க ஸ்காரோட அடால்ட் லுக் இந்த லைன் கிங்ல பாத்துருப்பீங்களா, ஸ்கார் இந்த ஒரு கண்ணுகிட்ட வந்துட்டு வெட்டுலாம் விழுந்துருக்கும். அதோட லுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ எப்படி அந்த 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 வெட்டு விழுந்துச்சு, அப்புறம் டாக்காக்கு எப்படி ஸ்கார் வந்துட்டு பேர் வந்துச்சு, ஏன் ஸ்கார் வந்துட்டு முஃபாசா மேல வந்துட்டு செம்ம கடுப்புல இருந்துச்சு. ஸோ அந்த பேக் ஸ்டோரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் அது ஒன்றும் பெட்டராக எழுதிருக்கலாம் தாங்க தோணுச்சு. வேற மாதிரி கதை கொண்டு போயிருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ என்ன வந்துட்டு இந்த யாரு ரஃபிக் இந்த பெபுன் இருக்குல்ல, அது எப்படி அந்த பேக் ஸ்டோரியில் முஃபாசா கூட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ என்ன வந்துட்டு சராபி, அதாவது நம்ம சிம்பாவோட அம்மா முஃபாசாவும் சராபியும் எப்படி வந்து மீட் பண்ணாங்க எல்லாம், அதெல்லாம் அந்த ஸ்டாரி அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ வந்துட்டு முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும், இந்த விஷுவல்
த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அனிமேஷனா அப்படிதான் இது வந்து இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமேஷன், பட் இது வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான அனிமேஷன். சரிங்களா? எனக்கு என்ன ஃபீல் ஆகுச்சுன்னா, நிஜமா சிங்கம், யானை, ஜிராஃபா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிங்களாடா, அப்படிதாங்க ரியலா இருந்துச்சு. பிகாஸ் அதோட மூவ்மெண்டா இருக்கட்டும், அதோட மோஷன்ஸா இருக்கட்டும், முடி அசைவிடுது, கண்ணு, அது வாய் வந்து பேசுறதா இருக்கட்டும், அதுல நிஜமான சிங்கம் பேசிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதோட ஆட்டிடியூட், அதோட பிஹேவியர், அதோட போஸ்டரே வந்துட்டு ரியல் லைஃப், ஒரு என்னமோ லைஃப் ஆக்ஷன் பாக்குற மாதிரி நினைச்சுங்க. ஆனஸ்டா சொல்ல போனா அப்படி தரமான ஒரு குவாலிட்டி பண்ணிருக்கேன். போன படத்துல இந்த படம் டிஸ்னி தானே அடிச்சு தூக்கிட்டான் அவனோட குவாலிட்டி. டிஸ்னினாலே அந்த அனிமேஷன் பத்தி பேசினாலே வேற லெவல், டாப் நாட்ச் தான், வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் செம்ம டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்லயும் வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். அங்க விஷுவலி அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். எனக்கு வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு இந்த சீன்ஸ்லாம் நீ 3Dல தான் பார்த்தாவணும் அந்த படத்தை அப்படின்னு எனக்கு அது விஷுவலி எனக்கு வந்துட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த விஷுவல்லாம் வரும்போது வந்துட்டு இந்த படத்தெல்லாம் 3Dல பார்த்தா, அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எப்படி லைவ்லியா இருக்கும் அப்படின்னு அந்த சீன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. என்னோட அது கடிஜிக்கிற அந்த சவுண்ட்லாம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து போன படத்துல இந்த படத்துல வந்துட்டு சில அனிமல்லாம் பேச கிடையாது, பேச விடல, ஜிராஃபா பேசுனுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சர்டன் அனிமல் தான் வந்துட்டு கொஞ்சமா பேசுறது. பட் மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்துட்டு இந்த முஃபாசா மேலே தான் மொத்த கதையும் அந்த பிளாட்டும் இருக்கு. சரிங்களா? மற்றதுங்க எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கேமியோ ரோல் பண்ண மாதிரி தாங்க இருந்துச்சு. சரிங்களா? முஃபாசா மட்டும் தான் ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த முஃபாசா மேலே தான் அந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், சாரி அந்த ஸ்க்ரீன் பிளே ஒட்டுமொத்தமாக அந்த முஃபாசாவை தான் வந்துட்டு நவுத்திட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் கதை வயசு நம்மளுக்கு எதுவுமே அது போர் அந்த மாதிரி கிடையாது. பட் சில இடத்துல எனக்கு போர் அடிச்சிச்சு. என்ன கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கு. 2 hours தான் படங்க, 2 hours தான் படம். ஒரு 1 hour 50 minutes, சாரி எஸ் 1 hour 50 minutes லைக் தட், அந்த மாதிரி தான் படம். கொஞ்சம் சில இடத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களோட ஒரு ஆக்ஷன் காணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் லயன் விசஸ் லயன் வந்துட்டு இந்த படத்துல வில்லன்னு சொல்லிட்டு ஸ்காருக்கு முன்னாடி ஒரு வில்லன் முஃபாசாக்கு, அது ஒரு த லயன் கிங், த அல்பைனோ டைப், த ஒயிட் கலர் லயனுங்க. ஸோ அது கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டடா போச்சு. இந்த ட்ரெய்லர்ல கூட காமிச்சிருந்தாங்க, டீஸ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி நான் அதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த ஒயிட் லைனுக்கும் நம்ம முஃபாசாக்கும் சண்டை வந்தாகணும், விசஸ் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டேன். கிளைமேக்ஸும் அதுதாங்க, மறக்காம வந்து நீங்க பாருங்க. இது ஸ்பாயிலர் கிடையாது, நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அந்த ஃபைட்லாம் ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்மளுக்கு என்ன பயமா இருக்கும்னா, இப்போ ஒரு நம்மளுக்கு என்ன பயமா இருக்கும், நம்ம அந்த சிங்கத்துக்கு ஏதாச்சும் காயப்பட்ட போற அந்த மாதிரி அந்த அளவுக்கு லைவ்லியா இருக்குங்க, அவ்வளவு லைவ்லியா இருக்கும். அதுதான் இந்த படத்தோட வந்துட்டு பிளஸ் பாயிண்டா நான் சொல்லுவாங்க, அவ்வளவு லைவ்லியா இருக்கும். ஸோ மறக்காம யாரெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கலையோ, முஃபாசா சம்மோர் என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கும், எமோஷனலாகவும் இருக்கும், விஷுவலி உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருக்கும். கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் அதையும் தாண்டி அடால்ட் பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க, செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் முடிஞ்ச வந்துட்டு 3Dல போய் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த 3Dக்கு அந்த டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்துட்டு கண்டிப்பாக வேர்த்தாக தான் இருக்குங்க, வேஸ்ட் ஆகாது, வேர்த்தாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த விஷுவல் அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் ட்ரெய்லர் டீசரே பார்த்துருப்பீங்களா, பிக் ஸ்க்ரீனில் போய் பாருங்க, வேற லெவலில் இருக்கு படம். இங்கிலீஷ்னால வந்துட்டு புரிஞ்சிச்சு. சில காமெடி வந்துட்டு அவளை ஒர்க் அவுட் ஆகல. இந்த பெபூன் காமெடிலாம் இருக்கும், அந்த ரஃபிகி வந்துட்டு பேக் ஸ்டோரியில் வந்துட்டு ஸ்டாரி டெல்லிங் வந்துட்டு முஃபாசா கதையில் வந்துட்டு இந்த டைலாக்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் காமெடிலாம் இருக்கும், அது ஹியூமர்லாம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகிச்சு. இந்த கும்பாவும் டிமோனும் வந்துட்டு பண்ண காமெடி தான் அவ்வளவா எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலைங்க, கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. மற்றபடி படம் ஃபுல்லாக வந்துட்டு நான் 100% சாட்டிஸ்ஃபைட். ஸ்டாரி அவங்க ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு சில இது பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு சில இது பிடிக்கல, அவ்வளோதாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் விஷுவலி வந்துட்டு செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு படம், செம்ம என்டர்டைன்மெண்ட். எனக்கு வந்துட்டு டைம் போனதே தான் தெரிலன்னு சொல்லணும், சில அந்த பர்டிகுலர் போர்ஷன் தவிர்த்துங்க. சரிங்களா? ஸோ ஐ எம் ரியலி என்ஜாய்ட் திஸ் மூவி. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு முஃபாசா த லயன் கிங் பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ guys. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Signing off, I'm Naveen. Take care. Bye.